பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 3 விதமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து அப்லோட் பண்ணலைங்க. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஆனால் வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண நேரம் இல்லைங்க. இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா 3 விதமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து 1 kgயில் ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து கேட்டிருக்காங்க. ராகி மாவு சேர்த்து 250 கிராமில் மைதா சேர்த்து ஒரு ப்ரௌனியும், அதுக்கப்புறம் வந்து பிளாண்டீஸும் வந்து இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்குங்க. இது எல்லாமே வந்து இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ராகி ப்ரௌனி வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அதுக்கு தான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி 3 விதமான ரெசிபி செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 kg செய்கிறதுனால பெரிய டின் ஒன்று, சின்ன டின் ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் 250 கிராமில் அதுவும் வந்து செப்பரேட்டாக பேக் பண்ணணும். அப்புறம் 350 கிராமில் பிளாண்டீஸும் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தாங்க நாம் இதை எப்படி வந்து டார்க் காம்பவுண்ட் சேர்த்து செய்கிறோமோ அதே மாதிரி ஒயிட் காம்பவுண்ட் சேர்த்து தான் வந்து நம்ம பிளாண்டீஸ் செய்வோம். இந்த ரெசிபி எல்லாமே வந்து டீட்டெயிலாக இதில் பார்த்துடலாம். இது 1 kg வந்து ராகி ப்ரௌனின்றதுனால சாக்லேட்டு பார்த்திங்கன்னா டார்க் காம்பவுண்ட் வந்து 320 கிராம் வேணும். இதுக்கு பட்டர் பார்த்திங்கன்னா 180 கிராம் வேணும். இது ரெண்டுமே வந்து முதல்ல டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கியாச்சு. இப்போ வந்து நாம் ரெடி பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். இதுக்கு முட்டை பார்த்திங்கன்னா 4 முட்டை வந்து தேவைப்படுங்க 1 kgக்கு. முட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம அடித்து ஊற்றிட்டு நல்லா வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும். அதே மாதிரி நாட்டு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து வந்து நம்ம பீட் பண்ணால் சீக்கிரமாக வந்து கரைஞ்சிடும். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கேக்கும் சரிங்க, இல்லைனா இந்த மாதிரி ப்ரௌனி செய்யும் போதும் எக்கில் வந்து நம்ம சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது நல்லா வந்து கரையணுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நாம் மாவு பொருளை வந்து சேர்க்கணும். சரியாக கரையாமல் நம்ம மாவு பொருள் சேர்த்தா நம்ம பேக்காகி வரும்போது பர்ஃபெக்டாக வந்து பேக்காகி வராது. அந்த விஷயம் மட்டும் எப்போவுமே நம்ம கேக் செய்யும்போது ஞாபகம் இருந்தால் போதுங்க. பர்ஃபெக்டாக வந்து சுலபமாக செஞ்சிடலாம். மாவு பொருள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சூடு ஆறினதுக்கப்புறம் தான் நாம் மெல்ட் பண்ண சாக்லேட்டை வந்து சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். இந்த டின்னோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு டின்னு தான் வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேங்க. ஆனால் இதுக்கு மேலே டின் வந்து பெருசு எங்கிட்டே இல்லை. நான் இது 1 kg கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆனால் வந்து முக்கால்வாசி நம்ம பேட்ரு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பேட்டர் சேர்த்தாலும் வந்து கேக் மாதிரி ஆகிடும். ப்ரௌனி ரொம்ப வந்து ஹைட்டாக மாதிரி ஆகிடும். அதனால் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன டின்னுக்கு வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். சப்போஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி தாங்க முக்கால்வாசி ஊற்றுனோன்னா கரெக்டாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் பேட்டர் சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு சின்ன டின்னுங்க. இது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு டின்னு. இதை விட கொஞ்சம் பெரிய டின்னும் வந்து வைக்க முடியாதுங்க. ஓடிஜியில் இந்த 9 இன்ச்சு டின்னு வைக்கலாம். அதுக்கப்புறம் இது தான் வைக்க முடியும். இதுக்கு மேலே நாம் வேறு டின் மாற்றி வச்சாலும் வந்து பேக் ஆகிறது ஒரே டைமில் கஷ்டம். ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப் மட்டும் ஞாபகம் இருக்கணும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். டூத்பிக் வச்சு நல்லா வந்து ஈவனாக இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து பேக் ஆகி வரும். இல்லைனா ஒரு சைடு ஹைட்டாக ஒரு சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி வந்து டேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நாம் நட்ஸு சேர்க்கணும். இதில் உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா சாக்லேட் சேர்த்துக்கலாங்க. எது வேணுமோ எந்த ஃப்ளேவர் சாக்லேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நட்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நட்ஸ் தான் நான் சேர்த்தேன். இல்லை 4 இன்ச்சு டின்னில் ஊற்றின பேட்டர் பார்த்திங்கன்னா 250 கிராம். இதை வந்து இன்றைக்கி அப்படியே தான் பேக் பண்ண போகிறோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நட்ஸு சேர்த்து தான் பேக் பண்ணுறது. இது கிரிங்கிள் டாப்போட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். இது மேலே நட்ஸ் எதுவுமே சேர்க்கலைங்க. ஆல்ரெடி வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணியாச்சு ஓவன். இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக இருக்குங்க. ஒரு 9 இன்ச்சு டின்னு, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு டின்னு. சின்ன டின் பேக்காக பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். பெருசு பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 இல்லைன்னா 45 மினிட்ஸ் கூட ஆகும். நம்ம சேர்க்குற பேட்டரை பொறுத்து தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் நாம் உள்ளே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் வந்து நான் நெக்ஸ்ட் ப்ரௌனி வந்து நான் ரெடி பண்ணேன். ஏன்னா இது பேக் ஆகிறதுக்குள்ளே இது ரெடி ஆகணும். அதே மாதிரி பேட்டர் நாம் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் வெளியே வைக்கலாங்க. ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கேக்கும் வந்து கரெக்டாக வராது. நான் வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் வந்து நான் இந்த ப்ரௌனி வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். 4 இன்ச்சு டின்னில் சேர்த்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஆச்சுங்க பேக்காக. 9 இன்ச்சு டின்னில் ஊற்றுந்து பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஆச்சு. ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சின்ன டின்னில் இருக்கிறது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக கிரிங்கிள் டாப்போட. இது ரெண்டுமே வந்து சூடு ஆனதுக்கப்புறம் தான் நாம் வந்து கட் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் மிக்ஸ் பண்ண ப்ரௌனி பேட்டரும் வந்து உள்ளே வச்சிடலாம். அதே 180 டிகிரியில். இது பேக்காக ஒரு 30 இல்லைன்னா 35 நிமிஷம் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் பிளாண்டீஸ் தான் செய்ய போகிறோங்க. அதுக்காக வந்து ஒயிட் சாக்லேட் வந்து நாம் முதல்ல வந்து மெல்ட் ஆக்கணும். கம்ப்ளீட்டாக சூடு ஆனதுக்கப்புறம் தான் வந்து நாம் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒயிட் சாக்லேட்டை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கும்போது திரி மாதிரி ஆகிடுச்சிங்க. அப்படி திரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓவர் ஹீட் ஆனால் ஒயிட் சாக்லேட் மட்டும் அந்த மாதிரி தான் ஆகும். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாவே கரெக்டாக வந்துடும்னாங்க.
அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்க்கு ஒரு வாட்டி நான் ஓடிஜியில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். கரெக்டாக வந்துடுச்சுங்க. ஆல்மண்ட் ப்ளவுண்டேஸ்க்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதாங்க, மில்க் மேடு, பேக்கிங் பவுடர், ஆல்மண்ட் பவுடர், ஒயிட் சாக்லேட், பட்டரு, வாட்டர், கேஸ்டிக் சுகர், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். இது வந்து டோட்டலாக எக்லெஸ் தாங்க. எக் வேணும்னாலும் வந்து நம்ம சேர்த்து செய்யலாம், இல்லைனா இப்படியும் செய்யலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக் தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முதல்ல மில்க் மேடு, கேஸ்டிக் சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்கணும். மைதா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், இதோட வந்து ஆல்மண்ட் பவுடர் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட்டி மாதிரி இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கேக்கு வந்து செய்யும்போது இந்த மாதிரி சலிச்சு சேர்க்கறது. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து யூஸ்வலாக ப்ரௌனி விரும்புகிறவங்க இதுவும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து கேக் மாதிரி இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துட்டு இதே கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பீட்டர் கூட தேவைப்படாதுங்க. நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா வச்சே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து சுகர் கரையும்னு சொல்லி தான் நான் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணேங்க. ஆனால் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா வந்து கரைஞ்சது. நல்லா வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சாக்லேட் வந்து சேர்க்கணும். ஆனால் ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் ஆக்கும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் செய்யணுங்க. ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் ஹீட் வந்து அதிகமானாலும் டார்க் அந்த மாதிரி ஆகாது. ஆனால் ஒயிட்டில் மட்டும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி லெட்டர்ஸ் எழுதுறதுக்காக ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் ஆக்கும்போது அந்த மாதிரி தான் வந்து திரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மேமை கேட்டதுக்கப்புறம் இது சொன்னாங்க, ரொம்ப ஹீட் ஆனால் மட்டும் ஒயிட் அந்த மாதிரி தான் ஆகும்னு. இப்போ வந்து 7 இன்ச் டின்னில் வந்து நம்ம பேட்டர் சேர்த்துட்டு இதில் வந்து ஆல்மண்ட் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம்னா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அக்ரூட் சேர்க்கலாம், இதோட வந்து கேஷ்யூ சேர்க்கலாம். நான் வந்து வெறும் ஆல்மண்ட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 170 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் ஆகும் இது பேக்காக. இது பேக் ஆகிறதுக்குள்ளே இந்த ப்ரௌனிஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிடலாம் தான் நான் கட் பண்ணிட்டுருக்கேங்க. இந்த 250 கிராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பைட்ஸாக தான் கேட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கட் பண்ணிவிட்டு ஒரு 250 கிராமும் அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் தனியாக பேக் பண்ணலாங்க. இது ரெண்டுத்து மேலே பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்ட் வந்து சேர்க்கணும். அதனால் ஸ்கொயராக மட்டும் நான் சின்னதாக சைடில் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன். ப்ரௌனி பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. ராகி ப்ரௌனின்னா நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கும். இதுக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 250 கிராமுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் காம்பவுண்ட் வந்து சேர்க்க போகிறோம். மற்றது எல்லாமே வந்து பாக்ஸில் சேர்த்து பேக் பண்ணியாச்சுங்க. இதுவும் வந்து இனிமேல் தான் பாக்ஸில் போடணும். ஆல்மண்ட் ப்ளாண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் வந்து கட் பண்ணி பாக்ஸில் சேர்த்துடலாம். ப்ளாண்டி பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 170 டிகிரி. இது மட்டும் ஞாபகம் வைக்கணுங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய கேக்குக்கு வந்து 180 டிகிரி தான் நம்ம வைப்போம். அதே மாதிரி ப்ரீஹீட் பண்ணும்போதும் ப்ளாண்டிஸ்க்கு வந்து 170 டிகிரியில் 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ஆல்மண்ட் ப்ளாண்டிஸும் வந்து 9 பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த ஆல்மண்ட் பவுடரோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. டார்க் காம்பவுண்டில் கொஞ்சமாக அமுல் க்ரீம் சேர்த்து மெல்ட் ஆக்கி தான் வந்து நான் சேர்த்துட்ருக்கேங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ப்ரௌனி வந்து இந்த மாதிரியும் வந்து செய்யலாங்க. இல்லைனா ஸ்லாப் மாதிரியும் வந்து செஞ்சு வந்து சென்னைக்குள்ளே இருந்தால் டெலிவரி பண்ணிடலாம். ப்ரௌனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரௌனிஸ் இருக்குங்க. ப்ரௌனிஸ்லேயே வந்து டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட், டிஸ்காஃபி, நியூட்ரிலா இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வீடியோவில் நீங்களே செய்கிறது பார்த்தீங்க. ப்ளாண்டிஸ் வந்து எக்லெஸ் தான். இதே மாதிரி ப்ரௌனி வந்து எக்லெஸில் இருக்குங்க. இது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. குக்கீஸ்லேயும் வந்து நிறைய விதமான குக்கீஸ் இருக்குது. அதே மாதிரி பர்த்டே கேக்ஸ் வேணும்னாலும் ப்ரீ ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.